ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணிவு வேண்டும். மௌரிய வம்சத்தின் தலைசிறந்த மன்னர் அசோகர். கலிங்க போரை இவர் செய்த கடைசி போர். அந்த போரில் வீரர்கள் பட்ட வேதனைகளைக் கண்டு மனம் மாறி இனி தான் போரே செய்வதில்லை என்று முடிவெடுத்து நாட்டு நலப்பணிகளில் கவனம் செலுத்தி தலை சிறந்தவராக விளங்கினார். புத்த மதத்தை உலகெங்கும் பரப்பும் பணியில் ஈடுபட்டு அதில் தம் மகளையும் மகனையும் ஈடுபட செய்த பெருமைக்குரியவர் அவர். இத்தகைய பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான மாமன்னர் அசோகர் ஒரு நாள் தனது ஆலோசகர்களுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரில் முனிவர் ஒருவர் வந்தார். மாமன்னர் அசோகர் அந்த முனிவரை பார்த்ததும் ஓடிப்போய் காலில் விழுந்து வணங்கினார். இச்செயல் அருகில் இருந்த அமைச்சருக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. அமைச்சர் அசோகரை பார்த்து, மாமன்னரே, மிக பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் தலையானது சாதாரண ஒரு முனிவரின் காலில் படுவதா என்று கேட்டார். அதற்கு பேரரசர் அசோகர் எந்த பதிலும் கூறாமல் லேசாக சிரித்தபடியே சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் அமைச்சர் கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு ஆட்டின் தலை, அடுத்ததாக ஒரு புலியின் தலை, மூன்றாவதாக ஒரு மனிதனின் தலை என 3 தலைகள் வேண்டும் என்றார். அமைச்சர் மிகவும் சிரமப்பட்டு 3 தலைகளையும் எடுத்துக்கொண்டு அரசரின் முன் வந்தார். அவற்றை பார்த்த மாமன்னர் அசோகர், மிகவும் நல்லது, இப்பொழுது இந்த 3 தலைகளையும் எடுத்துக்கொண்டு போய் சந்தையில் விற்று வாருங்கள் என்றார். சந்தையில் ஆட்டின் தலையை சிறந்த விலைக்கு ஒருவர் வாங்கி கொண்டு போய்விட்டார். புலியின் தலையை வீட்டில் மாட்டி வைக்கலாம் என்று எண்ணி ஒருவர் வாங்கி கொண்டு சென்று விட்டார். அந்த சந்தையில் மனித தலையை மட்டும் வாங்க ஒருவருமே முன்வரவில்லை. அமைச்சர் அரசரிடம் திரும்பி வந்து, மாமன்னரே, ஆட்டுத்தலையையும் புலித்தலையையும் மக்கள் வாங்கி சென்று விட்டனர். ஆனால் மனித தலையை மட்டும் எவருமே விலை கொடுத்து வாங்க முன்வரவில்லை என்றார். அதற்கு அரசர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, மனித தலையை இலவசமாகவே கொடுத்து விடுங்கள் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு சென்றார் அமைச்சர். மனித தலையை இனாமாக கொடுக்க முன்வந்தும் யாரும் அதனை வாங்க முன்வரவில்லை. மறுபடியும் அமைச்சர் மன்னரை சந்தித்தார். இப்பொழுது அசோகர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, பேரரசனாக இருக்கும் என் தலைக்கும் இது பொருந்தும். உயிர் இருக்கும் வரையில்தான் இந்த மனித தலைக்கு மதிப்பு. உயிர் போன பிறகு அதன் மதிப்பும் போய்விடுகிறது. எனவே மதிப்பு இருக்கும் பொழுதே தலையால் நல்லவர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்வது நல்லது. அதுவே பணிவு. இந்த பணிவு அனைவருக்கும் வேண்டும் என்றார். எனவே நல்லவர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும். நேற்றைய புதிரின் விடை. சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான். விடை, கடிகாரத்தோட அலாரம். இன்றைய புதிர். அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி. பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்வாள். அது என்ன? விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அழகான கோலங்கள் பார்க்கவும் நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ.